காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் காக கொடுச்சி உம்மையும் எனக்காக. சோற்றிர ஜோதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஜோதித்திடுவே. சோற்றிரம் clap your hands and கரங்களை தட்டி பாடுங்கள். ஜோதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்திரே காத்திரே எம்மை ஜோதியே ஜோதியே ஜோதி தேடுவே. அண்ணலே உந்தல் அருளாலே அடியாரை மாத்தீரே. அண்ணலே உந்தல் அருளாலே எம்மை ஏ ஜோதியே ஜோதி தேடுவே. தேவநீருந்தன் சிறகாலே தினமோடி காற்றீரே. தேவ வந்தன் சிறகாலே தினமோ மோடி காற்றீரே. தீதனுகாரும் மறைவினிலே மறைவினிலே தேடி உமதடி சங்கிடுவே. சோற்றிர ஜோதி பாத்திரா தினமே ஜோதியே ஜோதியே ஜோதி தேடுவே. அகில சிரோசிகளும் ஜோதிக்க அடிமை ஜோதியாதிருப்பேனோ. அகில சிரோசிகளும் ஜோதிக்க அடிமை ஜோதியா திருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் நித்தியமாய் அருமே
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திரு பாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எண்ணற்றவைகள். நாங்கள் மனுகுலத்தை விடுதலையாக்கினவைகள் எண்ணற்றவைகள். அதை எங்கள் எண்ணுக்கு அடங்காதவைகள் என்று உள்ளத்தின் ஆழத்தின் மனதார உம்மை வாழ்த்துவார், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு சபையாய் வந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரராகி உமக்கு ஒருவருக்கே மகிமை. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளும் 59 வருஷங்களும் 50வது வருஷத்துக்குள் பிரவேசிக்கவும் நீ செய்த கிருபைகளுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர், நான் எம்மாத்திரம் கிருபையாயிரும், இரக்கமாயிரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் உன்னதமானவர்கள் பிள்ளையாகவும் உன்னதமான ஆசீர்வாத பங்குள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றும். ஊழியர்கள் மீது உம்முடைய மகிமை விளங்க செய்யும். உம்முடைய வல்லம், சர்வ வல்லமுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும். மகிமையினால் போர்த்தி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மகிமையானது செய்து அனுப்ப வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் விழுந்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். யாத்திரையா 34:10 நாம் வாசிக்க கேட்போம். ஒரு பாட்டில் தண்ணி கொண்டப்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறவன், ஊழியக்காரரோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். இதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது எனக்கு கொடுத்த ஒரு வசனம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஊழியர்களை அபிஷேகம் பண்ணும்போது கூட கர்த்தர் இதே வார்த்தை தான் எனக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் செய்யக்கூடாத அதிசயங்களை நான் உன் மூலமாக செய்வேன். ஆர் யூ ரெடி டு, ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு கம் டு ஜீசஸ்? God will do that. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றமும், முழு பலத்தோடு தன்னை ஒப்படைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் நல்ல சுதந்திர வாக்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஜாதிகளும் செய்யாத அதிசயங்களை நான் உன் மூலமாக உன் ஜனங்கள் மத்தியிலும் செய்வேன். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க. ஒரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்வார், மறுபக்கம் அதிசயத்தினால் இந்த ஜனங்களை தேவனுக்கு விரோதமாக எழும்புற தேசங்களை அழிப்பார். இது ரெண்டையுமே செய்வார். என்ன சொல்றாரோ அதை தான் உங்களுக்கு சொல்வேன், மிஞ்சி எதையும் பேச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அதிசயம் தம்முடைய ஜனங்களுக்கு நடக்கும். ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த தேசமாக எந்த இதாக தான் அதிசயத்தினால் வாதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதி புத்தகத்தில் 13:18 வசனத்தை வாசித்து பாரு. என் நாமம் நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். பிரைஸ் தி லார்ட். மனோவா மனைவி மலடியாக இருக்கிறார். கர்த்தர் தேவதூதனை கொண்டு சொல்றார், மலடியே, உன் கர்ப்பம் தரித்து நீ ஒரு மகனை பெறுவாய், அவனை பரிசுத்தமாய் வளர், நசரேன் அவனை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவள் அலட்சியமாய் நினைக்கிறார். மறுபடியும் தோன்றி அவளுக்கு சொல்லும் பொழுது அவள் என்ன நினைக்கிறாள்? நான் அவர் செய்ய போகிற காரியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டுமே, அவர் பேரை நான் ஒன்றுமே தெரியலையே, அந்த தேவன் பேரே தெரியலையே என்று சொல்கிறான். சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற, தேவன் சொல்றாரு பாருங்க, தம்முடைய தூதனை கொண்டு சொல்றாரு, நீ கேட்க வேண்டிய நாமம் என்னன்னு கேட்கிற, அது அதிசயமான.
இட் இஸ் வண்டர். ஒரே வார்த்தை, அது அதிசயமானது. என் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானது. அதிசயம். நீ செய்ய முடியாத நான் செய்வேன். உலகத்தை செய்ய முடியாத உனக்கு செய்வேன். நான் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? மலடிகள் கர்ப்பத்தை திறந்தார். அவள் மூலமாக ஒரு பராக்கிரமசாலியை உருவாக்கினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 1-3 வருஷங்களை வாசித்து பார். அங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. அதே 1 நாளாகும் 16-9-11 வருஷங்களை வாசிக்கலாம். அதிலும் அவள் தான். அவருடைய நாமத்தை பிரஸ்தாகமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவருடைய அதிசயங்களை எல்லாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும், பேசணும். தியானித்து பேசணும். உனக்கு என்ன செய்தார் அது சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை நாம் மற்றவர்கள் சொல்லலைன்னா, அதை விவரித்து சொல்லனா, we are unworthy people for the Lord. Hallelujah. நாம் ஒன்றுத்துக்கு உதவ குப்பைகளாக இருப்போம். ஆண்டவருக்கு அனுபவிக்கிறோம் அதிசயத்தையும் அற்புதத்தையும். ஆனால் அதை மற்றவர்கள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற மனமே இல்லை. Hallelujah. Praise the Lord. அவர் நாமம் அதிசயமானது. உண்மையாய் அவர் நாமம் அதிசயமானது. விசுவாசிகளோடு அதிசயத்தை நீங்கள் வந்து போகும் பொழுது அனுபவிப்பீர்கள். God is going to do wonder things in your life. Hallelujah. Praise the Lord. ஏனால் ஆண்டவர் நம்மை சும்மா அழைக்கல. என்னை அழைக்கும் போது சொன்ன, என் மகனே புறப்படு, உன் அப்பமும் தண்ணீர் உன் தலைமாட்டில் இருக்கும், புறப்படுன்னு சொன்ன. அது எலியாவுக்கு தானே சொன்னேன், எனக்கா அப்படின்னு மொரட்டாட்டத்தனம் பண்ண. அப்போ சொன்னார், டேய் உன்னையும் எலியா போல வைப்பண்டா இந்த உலகத்தில். அப்படியா? சரிப்பா. அதான் சொல்லிட்டேட, சோறு இருக்குது, தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில்? இன்றைய வரையும் அப்படி தான் இருக்கிறேன். என் பேரில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் எங்கள் அப்பா பேரில் தான் இருக்கு. எங்கள் அப்பா தான் படி அளக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? கூட்டாஞ்சோறாக்க வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ன வயசில் சித்தப்பா பிள்ளைங்க எல்லாம் கொண்டா சேரும்போது கூட்டாஞ்சோறாக்குவோம். நீ ஒன்று கொண்டா, நீ ஒன்று கொண்டா, நீ ஒன்று கொண்டான்னு சொல்லி கூட்டாஞ்சோறாகுது. இன்னைக்கு கூழி நம்ம வந்திருக்கிறது கூட்டாஞ்சோறு சாப்பிட வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என் உள்ளத்தில் எழுப்புச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் என் கர்த்தருக்கு மகிமை. தனிப்பட்ட முறையில் நான் என்ன செஞ்சாலும் அது இல்லை. நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாம் ஒன்று சேர்ந்து செய்கிறது தான் கர்த்தருக்கு மகிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆச்சுங்களா? இந்த வருடம் கூட கர்த்தர் அதிசயமான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உயிரோடு உங்கள் முன்னால் நின்று பிரசங்கிக்க தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய அதிசயம் வாழ்க்கையில். எத்தனையோ மரணத்தை சந்தித்தேன். எல்லா மரணத்திலும் தேவன் என்னை வந்து எழுப்பினார். நான் உயிரோடு இருப்பது சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படிங்க பிரதர். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டதா நம்ம ஒன்று கூடி வந்திருக்கோம். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. எல்லாரும் இருதயம் மகிழ்தா? மகிழ்தா இல்லையா? எனக்கு மகிழ்ச்சியாக உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. எனக்கு இத்தனை அன்பர்கள் இருக்காங்க, இத்தனை சகோதரர் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். என்ன தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவர் பரிசுத்த நாமத்தை என்ன செய்யணுமா? நம்ம மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த நாமம் நமக்கு அருளப்பட்ட, நாம் பரிசுத்தோடு ஆகும்படி அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். We are a living saint in this world. We are not an ordinary person. We are a living saint. Amen. Hallelujah. தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறார்.
ஒன்று கூடி வந்து அவரை மகிமைப்படுத்த, அந்த பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்தி பிடிக்க தான் நாம் இன்று கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இது இந்த பிராக்டிஸில் வரணும். இது கர்த்தருடைய வல்லமையும் என்ன செய்யணும்? நாடணும். அவர் வல்லமை எப்பொழுதும் நாடணும். நித்தமும் அவரை தேடணும். நிச்சயமும் டெய்லி உன் வாழ்நாள் முடியும் வரை அவரை தேடி 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 அவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்று நாம் மகிழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? 1 நாளாகமம் 16:13 வாசித்து பார். தியானித்து பேசுங்கள், அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அடுத்தது சொல்றாரு, அவர் செய்த அதிசயங்களை விவரித்து, அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அவர் செய்ததெல்லாம் நினைவு கொண்டு வரணும். அந்த நினைவு கொண்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டம். ஹல்லேலூயா. ஜீசஸ் வெல்கம்ஸ் மினிஸ்ட்ரி, இயேசு வரவேற்கிறார் ஊழியத்தில் அநேக ஊழியங்கள் நடைபெற்றது. அதில் ஒரு அப்போஸ்தலர் சர்ச் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதன் மூலமாக தேவன் ஐ கால் ஃபார் அப்போஸ்தலிக் என்பதை உறுதிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் அற்புதங்களையும் அடையாளங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில், கரங்களை தட்டி பாடுங்க. வெள்ளிகை இடிஞ்சு விழுவணும். கோசலமே தம் ஜனத்தாரின் மத்தியில் சாமரி கோசலமே தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவனாயிருந்தே யாவையற்றோடை தேடுவார். யோபு 5:9 வாசித்து பாரு. எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இன்னும் முரட்டாட்டத்தனமாக இருக்காதீங்க. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னும் ஒருவரை விரோதிக்காதீர்கள். We are all in one spirit, one body. There is a one God, one heaven. அடுத்தது நான் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறார். ஒரே ஆவியிலே தாகம் தீர்க்கிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். வித்தியாசம்லாம் ஏற்ற தாழ்வு இல்லாமல் தேவன், பட்சாபாதம் இல்லாமல், வேற்றுமை நிழல் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறார். We love, we also we love one another. Hallelujah. நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒருவரை நேசிக்க கற்றுக்கொள்ளும். அன்பு செலுத்து. முகம் சுழிக்கிறதையும் பார்த்த அலட்சியம் பண்ணுகிறதையும் கூடாது. யாரை நீ அலட்சியம் பண்ணுகிறாய்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிறுவனாய் பெரியவராக இருந்தாலும் அலட்சியம் பண்ணும் பொழுது நீ தேவனையே அலட்சியம் பண்ணுகிறாய். யூ ஆர் நெவர் கம் அப். பி கேர்ஃபுல். கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லணும், அதை பற்றி பேசணும், அதை தியானிக்கணும். இதுதான் நம்ம கொடுத்த பாக்கியம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு செய்து வந்ததையெல்லாம் எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 31:21 வாசித்தப்பா. தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க, அவர் கிருபை தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் உயிரோடு பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்காக அவருக்கு நன்றி செலுத்தவும் அவருக்கு மகிமை செலுத்தவும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு நாள் இல்லை. இந்த நாட்களில் வந்த அநேகரின் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு சொத்து பத்துகள் அவர்கள் கிடைக்கக்கூடாததெல்லாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் வராததனால் அந்த சொத்து அவர்கள் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். தேவனோடு வாழும் உன் இருதயம் இருக்குமானால் நீ சம்பாதிக்கிறது உன் சொத்து பத்துகளை அனுபவிக்க தக்கதாக கர்த்தர் கிருபை தருவார். இன்னைக்கு அநேகருக்கு நல்லா இருக்கு, ஆனால் அனுபவிக்க முடியல. அதை நினைக்கும் பொழுது என்னோடு பிறந்தவர் என்னோடு வாழ்ந்தவர் எல்லாருமே போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன் தனித்து. யாரோட நிற்கிறேன்? இயேசுவோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லைன்றால் அவரும் என்னை அப்படி தான் வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை உயிரோடு வச்சிருக்கிறது அவர் பெரிய கிருபை. நான் பிரசங்கிப்பது அவருடைய கிருபை. I am not at all worth for this ministry, but God given a grace and fit for all ministry. Hallelujah. Praise the Lord. சங்கீதம் 77:17 வாசித்து பாரு. அங்கே சொல்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே அவர் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன். தக்கலையில் போய் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது 8 வருஷமாக நடக்காத வீல் சேரில் உட்கார்ந்த ஒருத்தன், அவனை என்ன அவனுக்கு நோயின்னு கண்டுபிடிக்க முடியல மருத்துவரால். போன உடனே ஒரு பிசாசை கண்டு அதை விரட்டினேன். எழுந்து நட என்று சொன்னேன். எழுந்து நடந்துட்டான். ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே அதிர்ச்சி அடைந்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எப்படிங்க நடக்குது? என்னால நடக்குது? இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் அப்படி செய்து என்னை கனப்படுத்துகிறார். நான் அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அநேக முறை பிசாசு வருவான், நீ செத்துடுவடா, உன் திமிரை அடைக்கணும். நான் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்லுவேன், உன்னால் உனக்கு தாத்தாவல்ல முடியாதுல்ல. என் ஜீவன் என்ன அன்பு தேவனாயி ஜீவனுக்கு அதிபதியாய் கிறிஸ்துவனிடம் இருக்குது, அதனால் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி பல முறை பேசுவான். ஒரு முறை நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் தம்பதிகள் சொல்லுவாங்கள்ல சர்பம், அதை பிடிச்சிட்டு வேதனைப்பட்டாங்க. அப்போ ராத்திரி ஆனால் வரும் 12 மணிக்கு வந்து என்ன சொல்லுன்னு தெரியுமா? எல்லாரும் கேட்குறாங்க, நீ கேள, உனக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அழுவோம், நீ வந்து விரட்டாத என்ன, அவங்க 2க்குள்ளே நான் நல்லா இருக்கிறேன், நீ என்ன விரட்டாத. வந்தால் விரட்டுவேன் உன்னை. நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து விரட்டுறதுல நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. என் எல்லைகள் வா, வந்தால் உன்னை விரட்டு. 2வது நாள் வந்துச்சு, உனக்கு என்ன வேணும் சொல்லு,
இப்போனாச்சும் கேளு. நான் சொன்னேன், சபிக்கப்பட்ட நாயே, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். நீ கொடுத்து எனக்கு நிரம்புறத தான் அடுத்தது என்னை அடிப்ப, என்னை உங்ககிட்ட கொண்டு போயிடுவேன், அவ்வளோதானே போ அப்படின்னு. இனிமேல் பழக்க தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. 3ஆம் நாள் வந்துச்சு. இப்போ நீ சொல்லு, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுறேன். நான் அப்போ சொன்னேன், இனிமேல் உங்கள்கிட்ட பேசலை, எரிச்சிடுவோம் உன்னை, மரியாதையாக போயிடு. அவங்க வந்தால் உன்னை விரட்டுவேன், அவங்க வரலன்னா நான் உன்னை வந்து அங்கே வந்து உன்னை விரட்டுற மாதிரி நான் இல்லை. நான் என்னுடைய ஏரியாவுக்கு வந்தால் தான் நான் அடிப்பேன். உன் ஏரியாவுக்கு நான் ஏன் வரணும்? நான் பிசாசா? இல்லைப்பா போயிடு, மரியாதை போயிடுச்சு. இப்படியெல்லாம் பல விதத்தில் பிசாசு என்னை வஞ்சிப்பான். அந்த நேரத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்து அவனை மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. இப்படியே மந்திரவாதிகளும் கூட ரொம்ப கோஷமாக வருவானுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஃபாரின்ல இருக்கிறான் தெரியுமா? பிசாசு துரத்தி உயிரை குடிக்க வந்திருக்கான், மாமனாரே அனுப்பிச்சிருக்கிறான், மாமாக்காரனே. அந்த பிசாசை துரத்திட்டு அவனை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருக்காரு ஆண்டவர். ஆனால் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். கர்த்தருக்கு சோத்து. நன்றி கட்ட உலகம். ஆண்டவர் செய்கிறதும் தேவனுடைய மனுஷன் செய்கிறதுக்கு நன்றி கட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போகட்டும். இயேசு நமக்கு நல்லவராயிருக்கிறார், அது போதும். அவர் நாமம் மகிமைப்பட்டது, அதுதான் நமக்கு லட்சியம். ஹல்லேலூயா. எத்தனை கேன்சர் பேஷண்ட்டுக்கு சுகமாயிருக்கிறார் ஆண்டவர். எல்லாமே பேயால் கொண்டு வர நோய்கள் தான். அதை அறிந்து அதை விரட்டும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர்களுக்கும் சேர்த்து பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்கும். அளவற்ற வல்லமை. நான் ஒன்று கேட்டேன், ஆண்டவரும் கேட்டார். என்ன பேய் தான் கேட்குதுன்னு நினச்சிங்களா? கர்த்தரும் என்ன கேட்டார், மகனே, நான் வானத்தின் ஜன்னங்களை உனக்கு தரட்டுமா? சொல்லு. ஆமேன்னு சொல்லிட்டு இருந்தானே வச்சிங்க, என் வீடு பூரா கத்தையாக கிடக்கும். குடும்பம் பாவத்தையும் கட்டி வச்சுக்கணும். நான் சொன்னேன், ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை மட்டும் எனக்கு கொடும், அதிகமாக கொடும். இதெல்லாம் எனக்கு வேணாம். என் பின் சந்ததி கெட்டு போகிறதுக்கு ஏற்றவாறு நான் பணம் காசுகளை சேர்த்து வைக்க வேண்டாம். உம்முடைய அருளை சேர்த்து வைக்கணும், உம்முடைய வல்லமையை சேர்த்து வைக்கணும், உம்முடைய வரங்களை கிருபையை சேர்த்து வைக்கணும் பின் சந்ததிக்கு என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சிரிச்சிட்டு சொன்னார், I give on my power. I will meet you all your needs. Don't worry for the station things. என்று முடிச்சிட்டார். Praise the Lord. Hallelujah. எதுக்கும் அலைகிறவல்ல, அலைஞ்சா நம்மளை அழிச்சிடும். ஆசையே மனுஷனை அழிக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ ஆசை வைக்கிறோமோ அந்த ஆசை நல்லா ருசியாகுதுன்னு தின்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் தின்னுவான், அடுத்த நாள் தின்னு வச்சு நல்லாவே இல்லைன்னு. இப்படி தான் மனுஷ வாழ்க்கையே அப்படி தான். பார்ப்பதெல்லாம் நல்லா தான் இருக்கும், அது விஷம்னு தெரியாது நமக்கு. அது நம்மை உயிரை குடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 40:5 சொல்றாரு பாரு, கர்த்தாவே உமது அதிசயங்கள் அநேகம், எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயத்தை எண்ணி பாருங்க. நீங்கள் உங்களை ரட்சித்ததே ஒரு அதிசயம்தான். தமிழோண்டு இருதயத்தில் 3வது வானத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் வீற்றிருக்கிறார். அவரை உன் இருதயத்தில் கொண்டு வந்தாரே, அந்த ஒரு அதிசயத்தை நினைத்து நான் நிச்சயமா நீ என்ன செய்ய மாட்டேன், பாவத்தை நோக்கி ஓடவே மாட்டேன், அசுத்தத்தை தொட மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான கிரிகளை செய்யவே மாட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவர் செய்கிற காரியங்கள். கர்த்தாவே உமது அதிசயங்கள், தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமரைத்து விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிப்பேன், ஆனால் அவைக்கு எண்ணிக்கை அடங்காதவைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நினைச்சு பாருங்க,
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் செய்து வந்த ரட்சிக்கப்பட்டதே ஒரு அதிசயம்தான். எங்கேயோ கிடந்த குப்பையில் கிடந்த நம்மை தூக்கி கொழுப்பாட்டி அவர் ரத்தத்தினால் கழுவி அபிஷேகம் பண்ணி இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால அவர் அதிசயங்கள் அநேகம், எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். யாரும் அதைத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. என்னமா நான் பெரிய மன்மதன் நினச்சிக்கிறோம். நம்ம எல்லாம் நம்மளால தான் ஆகுதுன்னு நினைக்கிறோம். we are unworthy people before the Almighty God. I am an unworthy servant of God. ஆண்டவர் தான் என்னை இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 77:17 சொல்கிறார் பாருங்க. சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரை உமது அதிசயங்களை அறிவித்தும் வந்தேன். ஆமென். அவர் உனக்கு செய்ததெல்லாம் அதிசயம்தான், உனக்கு செய்ததெல்லாம் அற்புதம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னார், எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அதுதாங்க அடையாளம். இது அந்த அடையாளம் தான். பல நாட்கள் காத்திருந்து பார்த்து இது பண்ண, அப்போ கட்ட முடியல. ஆண்டவர் சொன்ன வாக்கு பொய்யா மெய்யா அப்படின்னு ஒரு சலசலப்பு உண்டாச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எப்படியாவது 1.5 லட்சம் வட்டிக்கு நான் வாங்கி இந்த அஸ்திபாரம் போடுவேன்னு சொன்னேன். போட்டேன். அப்படியே 1.5 லட்சம் நின்றுடுச்சு கடனா. இதையே கட்டின, மேலேயும் கட்டினேன், வீடை விற்றுட்டு அங்கே இருக்க வீடை விற்றது கொண்டது. ஆனால் ஒன்றுமே கடன் அடையலை. தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள், தீர்க்கதரிசியை கர்த்தரை நம்புங்கள், அடுத்தது தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி சந்திக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி என்னோடு பேசும் பொழுது நான் சொன்னேன், ஐயா எனக்கு இப்படி ஒரு வட்டி கடை இருக்குது, என்ன செய்யறது, செபிங்க. எங்கேயோ வந்து மாயமாக 1 லட்சம் வந்துச்சு. அது அப்படியே தொலைச்சி கட்டி இன்னை வரைக்கும் கடன் என்பது என் வாழ்க்கையில் இல்லை. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் பொருத்தனை பண்ணி செய்யுங்க. ஒரு நாளும் கடன் உங்களை மேற்கொள்ளா. நீயோ கடன் கொடுப்பாய் என்ற அதிசயத்துக்குள்ளாய் உன்னை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 72:18 வாசித்து பார். இஸ்ரவேலின் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். என் மூலமாக அவர் செய்ய முடியுமே ஒழிய நேரம் வந்து யாருக்கும் செய்ய மாட்டேன். எப்பொழுதும் நான் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். ஹல்லேலூயா. நேராக வந்து செய்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை, நம்ம அவ்வளோ பெரிய நீதிமான்கள் அல்ல. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி கொண்டு, யாராவது ஊழியக்காரனை கொண்டு, உண்மையான ஊழியக்காரனை கொண்டு தான் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் எல்லாவற்றிலும் நாம் உண்மையும் உச்சமமாக இருந்தால் உன் வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாய் மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 72:18 வாசித்து பார். அதை முடிச்சிட்டோம். 77:11 வாசிங்க. கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுங்கள், பூர்வ காலங்களை அதிசயங்களை நினைவு கூறுவேன். என்ன பூர்வ காலத்தில் அதிசயங்கள் சொல்லுங்க. பார்வோன் கையிலிருந்து ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் என்ன செய்தார்? செங்கடலை கொண்டு வந்து நிற்க வச்சார். செங்கடல் வந்ததும் முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்னும் அந்த தேவன் அங்கே இருந்தாலும் நான் தின்னுன்னு இருப்பேன், நல்லா குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். நீங்கள் போய் அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி செங்கல் அடுக்கி வச்சுருப்போம். மலையாகவே இருக்கும் செங்கல். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த உபத்திரவத்தில் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை புறப்பட செய்தார். ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்துக்கு நேராய் இருந்தவர்களை புறப்பட செய்தார். தேவன்
புறப்பட்ட பிறகு அவனுடைய சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். செங்கடல் வந்துடுச்சு. இப்போ எப்படி போவோம்? அங்கே இருந்தாலும் இருப்போமேன்னு சொல்கிறாங்க. தேவன் அந்த செங்கடலை அதட்டினார். உடனே ரெண்டாய் பிளந்தது. ஹல்லேலூயா. ஜனங்களை அப்படியே கொண்டு போனார். அதிசயம் இல்லையா? பூர்வ நாட்களின் அதிசயம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கறது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தியானிக்கிறது இல்லையா? அவ்வளோ பெரிய தேவனை நமக்கு தேவனாய் கொண்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். போயிட்டாங்க. பின்னால் துரத்தி போன சத்துருக்களை என்ன பண்ணாரு? கடல் மூடி போட்டது. பிரைஸ் தி லார்ட். உன்னை பின்தொடர்ந்து வர சத்துருக்களை கர்த்தர் இந்த காலை வேளையில, இந்த மத்தியான வேளையில மூடி போடுவார். It will never come up. It will go to hell. That's all. Finish. Hallelujah. உங்களுடைய சத்துருக்களை பின்தொடர்ந்து வர்றாரு, பயப்படாதீங்க. செங்கடலை வீழ்த்தினவரை சத்துருக்களை உங்களுக்கும் விரோதமாக எழும்பி வருடைய செங்கடலை வீழ்த்தினதை போல உங்கள் சத்துருக்களை வீழ்த்துவார். ஒரு நாள் சத்துரு உங்களை மேற்கொள்வதே இல்லை. அதான் சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் கர்த்தர் பூர்வ நாட்களின் அதிசயங்களை நினைவு கூறுங்கள். என்னென்னலாம் செய்திருக்கார் ஆண்டவர். மோசேயை கொண்டு, யோசுவாவை கொண்டு என்ன செஞ்சிருக்கார் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்காதனால நம்ம இருக்கோம். மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், விசுவாசி என்று சொல்லிக்கிறோம். நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. சண்டை வம்பு வடக்குக்கு தான் இருக்குது. இந்த விசுவாசத்துக்கு பேர் அடிக்கடி எனக்கு உணர்த்தப்படுது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நோக்கம் என்ன தெரியுமா? மகா பரிசுத்த விசுவாசம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும் பைபிளில், அதில் தான் இருக்குது. அது நீங்கள் கண்டுபிடிங்க. பார்த்தீங்களா? மகா பரிசுத்த விசுவாசம். நீ தகுதி உள்ளவளாக இருந்தா கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். நான் வெறுங்கையில் தான் முளம் போடுறவன் ஆண்டவர்கிட்ட. எல்லாம் அவர் தான் செய்கிறார், நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேர் ஜெபிக்க வராங்க, உடனுக்குடன் பதில் கொடுக்கிறார். எப்படி அது? அவர் என்னோடும் அவரோடு நான் இருக்கிறதுனால அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. முக்கி முறறாங்க சிலர்லாம். ஒன்றத்திலும் முன்னேற முடியல. பல்லையும் உடச்சிடுறாரு, பொக்கையும் ஆக்கிறாரு, அப்போ கூட உணர முடியல. உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? பிரியமான இயேசுவை தவிர நமக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆஸ்தி இல்லை. இயேசு உன் ஆஸ்தியாக இருந்தால் உனக்குரிய காரியங்கள்லாம் நிறைவாய் தேவன் உனக்கு கொடுப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு அதிசயம் ஒன்றுமே நடக்கலைன்னா இதை எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் பக்கம் இல்லை, இல்லைன்னா பேய் பக்கம் போயிடு. எதுக்கு ரெண்டு பக்கமாக இருந்துக்கிடு? எத்தனை பிசாசு வந்து என்னை வஞ்சித்து இருக்கு தெரியுமா? இதை தர அதை தர, கடைசியில் உயிரை குடிச்சிட்டு போயிடுவான். அவ்வளோதானே நடக்கும். அவனால் ஜீவனையே கொடுத்த ஜீவாதிபதியை ஐஸ்வர்யமாய் கொண்டிருக்கிற நான் இன்ற நாள் வரைக்கும் சிங்கத்தை போல உங்கள் மத்தியில் நிற்பதின் நோக்கம் அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. யாருக்கு வேணும் இந்த வல்லமை? ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வல்லமை உங்களிடம் இருக்கும் வரையிலும் ஒன்று உன்னை அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தை புரட்டி பாருங்க, என்னன்னா செஞ்சிருக்கார் ஆண்டவர். முற்பிதா உனக்கு செய்ய மாட்டாரா? அவங்கெல்லாம் காணாம அதிசயங்களை பார்த்தாங்க, கண்டு அதிசயங்களை பார்த்து நம்ம காணாதவரை பார்க்குறோம். ஆகினால் நமக்கு தான் ஜாஸ்தி செய்வார் என்பதை நிச்சயத்தை நான் உங்களோடு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். சங்கீதம் 77:14 வாசிப்போம். அது அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவரே, தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென். அதிசயங்களை செய்கிறவர் தேவன் நீரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு அதிசயங்களை செய்கிறாரு, உங்கள் சரீரத்தில் அதிசயங்களை செய்கிறாரு, உங்கள் ஆவிலே அதிசயங்களை செய்து உங்களை தேவ சாயலை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே
கச்சரை சோதி அவர் நாமம் அதிசயமே எல்லா சும்மாவே கச்சரை சோதி அவர் நாமம் அதிசயமே அவர் செய்த உதவிகளை மறவாமலையே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய் அவர் செய்த உதவிகளை மறவாமலையே இயேசுவை வாழ்நாளெல்லாம் துதி செய் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அவர் நாம அதிசயமே எண்ணில் அடங்கா நன்மை அளித்தார் தம்மை தாமே என காய்ந்தார் எண்ணில் அடங்கா நன்மை அளித்தார் தம்மை தாமே என காய்ந்தார் சொந்தரத்னம் திருநிலவர் இனி என்ன செய்திடார் எனக்கு யாவும் முடித்திடுவார் சொந்தரத்னம் சிந்தினவர் இனி என்ன செய்திடார் எழுந்திடுவார் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அவர் நாம அதிசயமே என் ஆத்துமாவே எக்காலத்தை போல் சத்த உயர்த்தி ஏகதேவ இயேசுவை துதி பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி எடுத்திட்டாரே துதரால் தாங்கி அடைத்திட்டாரே பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி எடுத்திட்டாரே கரத்தால் தாங்கி அடைத்திட்டாரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அவர் நாமம் அதிசயமே என் ஆத்துமாவே. ஆத்மாவிலே களி கூறும் ஒரு நாள், ஆவியிலே பலன் கொண்டு எழும்பும் ஒரு நாள், நம் சரிகரத்தாலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. அதுக்காகவே நம்மை அவர் ஆண்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 79:4 சொல்லுகிறார், பின் சந்ததிக்கு அதிசயங்களை விவரிப்பேன். ஏமா நம்முடைய சந்ததி அறியும்படியா பின் சந்ததிகளுக்கு அவர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லி அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய தேவன் பாதையில் சேர்க்கும்படியான பாக்கியத்தை நாம் அவர்களை ஊட்டி வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதனால தான் நமக்கு அதிசயம் நடக்கும். அதை எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:11 படிங்க. 11-17. அவர் தமக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ அதிசயங்களை செய்தார். முறுமுறுத்தார்கள், மறந்தார்கள், அவருக்கு விரோதமாய் பேசினார்கள், வழியிலே அவர்கள் மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் காலிங் இஸ் டிஃபரண்ட். அவங்களுக்கு வெறும் கானானுக்கு தான் அழைத்தார், ஆசீர்வாதத்தை மட்டும்தான். நம்ம அப்படி இல்லை, பரம கானானுக்கு அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இம்மையிலும் வாழ்ந்து சுகித்து மறுமையிலே பரலோகத்தில் தேவனோடு வாடும் சுலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரம கானான். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்மை அழைக்கவில்லை, நித்தியமாய் வாழும் ஆசீர்வாதத்தை, தேவனோடு வாழும் பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் தான் அவருடைய பாதத்தில் வந்து இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறக்காதீங்க, தேவன் செய்த ஒன்றை கூட மறக்காதீங்க. எவ்வளவாய் நம்மை அன்பு கொண்டு நம்மை போஷித்து பார்க்கிறார், நம்மை உடுத்தி பார்க்கிறார், நமக்கு வேண்டிய தேவையை சந்திக்கிறார், நம் குடும்பத்தை நடத்துகிறார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார், பிள்ளைகளை நடத்துகிறார்.
எல்லாமே அவர் தான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் ஒரு நாளும் நாம் கைவிடவே படமாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைச்சிருக்கேன், அவர் என் வலது பார்த்து இருக்க முடியால் நான் சேர்க்கப்படுவேன். மனுஷன் சொல்லுவான் இப்படி காமிப்பான், இப்படி ஆகிடுவான். ஆனால் நம்ம சொல்லுவோம் இப்படி காமிப்போம், நம்ம எங்கே போய் சேருவோம், அங்கே போய் சேருவோம். ஹல்லேலூயா. சும்மா வேதாந்தம் பேசுறதுனால ஒன்றும் இல்லை. வேத வசனத்துக்கு உட்படுத்தி நம்மை வாழ்கிற வாழ்க்கை தான் அதிசயமான வாழ்க்கை. அதுதான் அற்புதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசியில் கர்த்தர் எனக்கு செய்த நினைச்சா நான் அதுக்கு தகுதியே இல்லை. இந்த எல்லைகளெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு நினைச்சேன். 7 வருஷம் ஆயிடுச்சு. அலங்கோலே அந்த வீடு, அதை சுத்தம் பண்ண தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Everything is coming from the throne of God. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருது நமக்கு. Amen. We are unworthy. ஒரு மனுஷன் தன்னை தகுதியற்றவன் சொல்லும் பொழுது தான் தேவன் தகுதி உள்ளவனாய் மாற்றும். எல்லாம் நான் கழட்டிடுவேன், நான் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா செய்ப்பா, உன்னால் முடிஞ்சதை பார். தனித்து நாம் ஒன்றுமே செய்ய இயலாது. யோவான் 15ஆம் அதிகாரம் சொன்னார் பாருங்க, உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, நீங்கள் ஒன்றுத்துக்கு ஒதுக்காத குப்பைகள், ஆனால் உங்களை நான் பலவான்களாய் கருத்தில் எடுப்பேன், வல்லமையை கொடுப்பேன், என் அபிஷேகத்தை கொடுப்பேன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். நீ வாழும் நாட்களெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இது அதிசயம் இல்லையா? யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசியில் யாருப்பா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறவர்? எல்லாரும் வருவாங்க. அதான் பாட்டு பாடினா பாருங்க, வீடு வர மனைவி நல்லா பாடலாம்ல. அப்படிதான் வாழ்க்கை, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் யாரோ கர்த்தர். அங்கே ஃபீல் பண்ணுங்க, யாரோ இல்லை, கர்த்தர். கடைசி வரை கர்த்தர். ஹல்லேலூயா. சாகும்போது தனியாக தானே சாக போகிறோம். என்னதான் உலகத்தை நேச, என்னதான் ஆசி சேர்த்தா சாகும்போது தனியாக சாகணும். அப்போ நம்முடைய ஆவி அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அது மாதிரி சந்தோஷம், அந்த மாதிரி அற்புதம் வேற ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. வாழ்கிற நாட்களில் இயேசு செய்ததை நன்றி மறக்காதீங்க. ஊழியக்காரன் மூலமாக செய்தாலும் அந்த காரியத்தையும் மறக்காதீங்க. ஊழியக்காரன் மறந்தால் நீ இயேசுவை மறந்துடுற, இயேசுவை மறந்தால் நீ ஊழியக்காரன் மறந்து. இப்படி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. அற்புதம் எங்கே இருக்குது தெரியுமா? அதிசயம் எங்கே இருக்குது தெரியுமா? உனக்குள்ளே தான் இருக்குது. இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீ உன் இருதயம் ஒரு ஜீவ ஊற்றா மாறும். உன் இருதயம் கிறிஸ்துவின் பொக்கிஷமாக இருந்தால் அதுலேருந்து நீயே எடுத்துக்கொள்ளலாம். அதுதாங்க ரகசியம். இன்னைக்கு அப்படி இல்லை. வானத்தை வில்லா உழைச்சிடுவேன், மண்ணை எடுத்து கைராஜ் திரிச்சிடுவேன் சொன்னவனா எங்கேயோ போயிட்டான். நம்மளால் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னால் தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கேன், நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வாக்கு கொடுக்குற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு. நமக்கு என்ன குறைவு? பயப்படாதீங்க. அது பேயாட்டம், பிசாட்டம், அதிகாரமாக இருக்கட்டும், அது அந்த தேசமே நம்ம ஏற்றி நிற்கட்டும், ஒன்றும் நடக்காது. உன் ஆத்மாவையும் உன் ஆவியும் சரீரத்தின் நரகத்தில் தள்ளுகிறவருக்கே பயப்படுகிறன்னு இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. உயிர் போகிறது ஒரு நாள் போட்டுமே, இன்னைக்கு தான். எங்கே போய் சேரும்? அங்கே போய் சேரணும், அவ்வளோதான். அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். எது மேலே ஆசை வச்சு வீணாயிடாதுங்க. ஆசை நம்மளை அழிச்சிடும். கர்த்தர் மேலே வைக்கிற ஆசை ஒரு நாளும் அழியாமை நமக்கு கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 78:32 சொல்கிறார், அதிசயங்களை நம்மால் நம்பாமல் அவர்கள் பாவம் செய்தார். இன்னும் இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் இன்னும் பாவம் செய்தார். அதிசயத்தை அனுபவிக்கிறோம் நம்ம கூட, ஆனால் என்ன, பாவம் நம்மளை விட மாட்டுது. பாவம் தொடர்ந்து பிடிக்குது. பாவம் செய்யறதுக்கு அஞ்ச மாட்டோம். நம்ம பரிசுத்தவான் சொல்லிக்கிறோம், நீதிமான் சொல்லிக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்?
சில காரியங்களை தவறி விடுகிறோம், பாவம் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால் தான் சொல்றாரு, அதிசயங்களை அவர் நம்பாமல் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. பாவம் கொடியதுங்க. அது ஒரு மனுஷனுடைய உயிரை குடிக்கும். ஒரு கொள்ளி வைக்கிறது, மந்திரம் பண்ணுறது. விசுவாசின்னு சொல்லுவாங்க. தாய் பொண்ணு மந்திரம் செய்வான், பொண்ணுக்கு தாய் மந்திரம் பண்ணுவாள். இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் எனக்கு மந்திரம் பண்ணுறான். அப்படியாம்மா, மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை, மதிதான் முக்கால் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு அனுப்பிச்சு. அப்புறம் அவங்க மக வந்தா, நீங்கள் தான் சொன்னீங்களா நான் தான் மந்திரம் பண்ணிட்டேன்னு. அப்படியா, உங்கள் அம்மா எங்க? 2 பேரும் வாங்க, பைபிளை வைக்கிறேன்தா, இது மேலே சத்தியம் பண்ணுவீங்களா 2 பேரும்? நீ பொண்ணுக்கு செய்கிற, நீ அம்மாவுக்கு அருகே என்ன செய்ய, பொண்ணு செய்கிற, பொண்ணுக்கு அம்மா சொத்து கேட்காதபடி. சொத்து பாருங்கள், வாயை போந்துட்டு பண்ண சொத்து வருமா அவன் கூட? வந்து என்ன பிடிச்சி குலுக்குனாங்க. நான் சொன்னேன், சத்தியம் பண்ணு, நீ சொல்லலைன்னு சத்தியம் பண்ணு, நீ சொல்லலைன்னு சத்தியம் பண்ணு. ஓடு கத்தி அழுதாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஆவி போச்சு. போன பிறகு அவருடைய காலை பிடிச்சி கெஞ்சி, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நான் இல்லை, இயேசு உங்களை மன்னிப்பா. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க இனிமேல். நீங்கள் கிறிஸ்தவர்களா? அப்படிலாம் செய்யக்கூடாது, போங்க. நான் ரைஸ். சில வேளையில் நம்ம ஜெபிக்கும் பொழுதும் சில கவுன்சில் பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மேலேயே பழிய போட்டுருவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க எதுக்கும். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். உங்களை இதுவே ஒரு அதிசயம்தான். சில மந்திரவாதிகள் சொல்லுவானுங்க, உன்னை சாவச்சிருவான்டா. நான் உன்னை சாவச்சிருவானா சொல்ல. யார் சாவா? அவன் தான் சாவான். பிரைஸ் தி லார்ட். பிரியமான நம்முடைய தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். சவால் தான். நீ இயேசுவோடு இருந்தால் சவால் விடலாம். இயேசுவோடு இல்லை, நீ சவால் விட்டினா காலி, நீ காலி ஆகிடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:10 சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3330 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லாம் அவன் காலடியில் இருந்தவனுங்க தான். ஆனால் தேவன் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. 3330 கோடி தேவர்கள் பார்த்தீங்களா? ஒன்றும் அசைக்க முடியாது நம்முடைய தேவனை. அவர் தான் எல்லாத்தையுமே படைச்சவர். அவர்கிட்ட வாலாட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவார். அவர் நேராக வெட்டலைன்னா நம்மளை வச்சு வெட்டுவார். ஹல்லேலூயா. No devil can stand before you. No evil people can stand before you. Why? Because God is in you. Hallelujah. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனால் ஒன்றும் அசைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விபரித்து தான் இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. என் தேவனாகிய ஆண்டவரே, என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? என்றென்றைக்கு நாம் உயிருள்ள வரைக்கும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சங்கீதம் 89:5 வாசிங்க. வானங்கள் உமது அதிசயத்தை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஹல்லேலூயா. வானங்கள் உமது அதிசயத்தை துதிக்கும். வானத்திலும் பூமியிலும் எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார் ஆண்டவர். ஆனால் ஜனங்களுக்கு என்ன இல்லை? நன்றி என்பதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை நினைத்து நினைத்து நாம் துதிக்க தான் இன்று கூடி வந்தது. அவர் சபையில் என்ன நடக்குமா? உண்மை விளங்கும். அந்த உண்மை யாரு? இயேசு தான். நாம் உண்மை உள்ளவர் என்று அழைத்து தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். ஆமென்.
Praise the Lord. Hallelujah. நம்மை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் உண்மையாயிருங்க. வாயை திறந்தா தீர்க்க தரிசனம், வாயை திறந்தா பேசுறவங்களா இருக்காங்க. ஆனா உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்க கர்த்தர் அருள் புரிவார். This is the last 2 days. You are going to prophesy for everybody. Hallelujah. Nation to nation. Amen. Hallelujah. கர்த்தர் உங்கள் வாயில் வார்த்தைகளை வைப்பார். அதன் மூலமாக ஜனங்களை உயிர்ப்பிப்பார். அவர்களை விடுதலையாக்குவார். அற்புதங்களை செய்வார். அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:3 வாசித்த பாரு. அங்கே சொல்கிறார், ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அற்பமா சொற்பமா சொல்ல விவரித்து சொல்லு. என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் என்று பெயர் பெற்றவர். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து தான் ஜனங்களை விடுவிக்கிறார். ஆனால் என்ன பண்ண, விடுதலை பெற்றதோ ஓடி போயிடுறாங்க, மறந்து போயிடுறாங்க, அதை அசட்டை செய்கிறார்கள், ஆண்டவரை துன்புறுத்துகிறார்கள். அற்புதம் நடந்த உடனே ஆண்டவர் என்ன செய்ய பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 98:1-6 வசனங்களை வாசிப்பதனால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 6 வசனம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரம் பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவால ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் துரோகத்திலும் மீறுதலும் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தர்களாய் பிதாவுக்கு உண்பதாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுக்கு முன்பதாக கண்களுக்கு முன்பதாக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகத்தை பார்த்தினா கண்ணிருந்தும் கண் சொருகி போயிருக்காங்க, குருடராயிருக்காங்க. மன கண்களை திறந்து தேவனை தரிசிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவரை தரிசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சங்கீதம் 119, 129 சொல்றார், உமது சாட்சிகள் அதிசயமானது, என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும். சாட்சி உள்ள ஜீவியா இருக்கணுங்க. அதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இது, சாட்சி. சாட்சி இல்லை இன்னைக்கு, ரொம்ப பேருக்கு சாட்சி இல்லை. எதை பார்க்குறோமோ உடனே ஆசை. எவ்வளோதான் சாப்பிட்டாலும் திருப்தி அடையாத மனமும் உண்டு, எவ்வளவுதான் அனுபவித்தாலும் திருப்தி அடையாத மனம் உண்டு, எவ்வளோதான் ஆண்டவர் கொடுத்தாலும் திருப்தி அடையாத மனமும் உண்டு. ஹல்லேலூயா. திருப்தியாய் நம்மை ஆசீர்வதிக்க இயேசு ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, அவர்களால் அனுபவிக்க முடியல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கெல்லாம் அனுபவிக்க தேவன் கிருபை தர்றார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை நான் அனுபவிக்கிறேன். இத்தனை வயசு வரைக்கும் அனுபவிக்கிறேன். என் அண்ணன் தம்பி எல்லாம் போயிட்டானுங்க. நான் ஒருத்தர் தான் நிற்கிறேன். நான் ஒருத்தர் நிற்கிறதுக்கு காரணம் இயேசு தான். அவருக்கு உண்மையாக இருக்கிறேன், அவர் எனக்கு உண்மையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறது அவரால். என்னுடைய புசிப்பு நான் குடிப்பனால் இல்லை, என் மனைவியோடு போயிடுச்சு பக்குவம்லாம். ஏதோ ஒன்று வெந்ததை திண்டு விதி வந்தா சாவுன்னு சொல்லுவார் நம்ம குரு டேவிட் சொல்வார் அடிக்கடி. அந்த இப்படி தான் வாழ்க்கை நமக்கு.
ஆகையினால நாம் நிதானித்து தேவனுடைய அதிசயங்களை உணர்ந்து எனக்கும் அதை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு வரும் பொழுது கட்டாய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாக்கியம்னு பேர் இருக்குங்க, பாக்கியமே இருக்காது, பாடுதான் இருக்கும். பாக்கியம் வரல. தர்மபுரியிலேருந்து வருவார், வருஷம் வருஷம் வந்து பெரிய சொத்து கிரவுண்டு கிடச்சிருச்சு. ஆனால் அதை அனுபவிக்க முடியல. பக்கத்தில் இருக்கிறவன் நோண்டிட்டு மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணிக்கிறான். ஆவிக்குரிய ஜீவித்தில் வந்துவிட்ட பிறகு பின்வாங்கி போகாதீங்க. ஆவியான எங்கே உண்டு அங்கே தான் விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த மனுஷன் தவிக்கிறான். ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தான், பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி லட்சமாக செலவு பண்ணான். கால் ஒடிச்சு கை ஒடிச்சு. வேணுமா அது? ஆண்டவர் இல்லைன்னா விட்டுடணும். எங்கள் பொண்டாட்டி செஞ்சா என் பொண்ணு சேர்ந்துட்டா, அதுக்காக இன்னொரு பொண்ணை தேடி ஒரு பொண்டாட்டி தேடி நான் போனேன். அதுக்காக தேவன் என்னை அழைச்சார்? சர்டன்லி நாட். ஆண்டவருக்கு உண்மையாய் உச்சமாய் இருக்க தான் அழைச்சார் என்ன. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் அப்படி இருக்குது. பின் சந்ததி தேவனுக்குள்ளே வளரணுன்ற அந்த நம்பிக்கையோடு இருந்தால் தான் நம்ம எதையோ வாஞ்சிக்க மாட்டோம். இழந்தது தான், மறுபடியும் வரப்போகிறதில்லை. ஒன்று இழக்க முடியாத ஒன்று இருக்குதுன்னா நாம் பெற்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை இழக்காதபடி நம்மை காத்துக்கொள்வோமானால் உங்களைப் போல பணக்காரர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களைப் போல ஐஸ்வர்யவான்கள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? சாட்சி உள்ள ஜீவன். சங்கீதம் 119:18 வாசித்து பாரு. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு எத்தனை பேர் குருடாராக இருக்காங்க? அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியல. பார்க்கும்படியாய் கண்களை திறந்தருளும் சங்கீதக்காரன் கேட்குறான்னா அவன் அனுபவிக்கிறான். அனுபவிக்கிற இன்னும் அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுறான். வேதத்தில் தான் இதுதாங்க. எப்பொழுது என் மாமியாரை நான் மறக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா ஒரே ஒரு பைபிள், அப்போல்லாம் நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் படிச்சுட்டு மேலே வச்சுருவார். எடுத்து அவர் சொல்லி கொடுக்கறது படிக்கிறது தான் நாங்கள் கேட்கணும். எடுத்தால் கோவம் வந்துடும் அவருக்கு. ஒன்று தான், அப்போல்லாம் பைபிள் கிடைக்காது. எங்கள் மாமியாருக்கு எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பைபிள். ஹல்லேலூயா. அதில் புதையல்கள் இருக்கிறதை உணர்ந்தேன். அதில் இருக்கிற புதையல்களை எடுக்கிறதுக்காக பிரயாசப்பட்டேன். அந்த புதையல்கள் எடுத்து தான் இந்நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டு வரேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் நினைக்கிறேன் அந்த அம்மாவை? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலாம். எனக்கு கொடுத்தது பைபிள். அது யாரா நினைக்கிறேன்? இயேசுவா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மனதார வாங்கி அதில் உள்ள புதையல்களை தேடி பிடித்து இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன எல்லாமே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தரின் கண்களை, மனக்கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. வேதம் சாதாரணது என்று நினைக்காதீங்க. வேத புஸ்தகம் அவ்வளோ மேலானது. பிரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்தை அலட்சியம் செய்யாது. வேத புஸ்தகத்தை காலடிக்கிட்ட வச்சுக்குவாங்க சிலர். வேத புஸ்தகம் எப்போதும் மார்பில் அணைச்சிக்கணும். அப்படி அணைச்சிக்கொள்ளும் இயேசுவை நீங்கள் அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? வேத புஸ்தகம் உள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கேளுங்க. அது விண்ணுலகம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசுவின் நாமம் கொண்டே ஜெயித்திடுவோம். இயேசுவின் நாமம் கொண்டே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, என் இயேசுவே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவே என்றும் பாடு. ஹல்லேலூயா. ஏசாயா 29:14 நாம் வாசிக்க கேட்போம். நான் அற்புதமும் ஆச்சரியம் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமும் ஆச்சரியமாய் பிரகாரமாக ஒரு பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். நான் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். God is going to wonder in your life. God is going to want to do something great in your life. Hallelujah. Thank you Lord. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. உங்களுக்கு தான் சொல்றாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் உங்கள் நடுவிலே அதிசயத்தை செய்ய போகிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. பார்த்தீங்களா? மீகா 7:15 எகிப்திலிருந்து எகிப்து தேசம் புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயத்தை காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக முன் வருஷம் நின்று யுத்தம் செய்வார். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை தவிர, வருஷங்களை ஆசீர்வதித்த வருஷங்களை தவிர உங்க வேற ஒன்றும் இல்லை. வீடு இல்லாதவர்களெல்லாம் வீடு கொடுக்க போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆவியில நான் உணர்ந்து சொல்றது. You can receive the own house. Hallelujah. வாகனம் இல்லாதவருக்கு இது நாள் வரைக்கும் ரெண்டு வீலில் போயிருந்தீங்கன்னா 4 வீலில் போகிற ஒரு வாகனத்தை கொடுக்க போகிறார் ஆண்டவர். Whatever you expecting today, that must be happen in your life. Hallelujah. Praise the Lord. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் வர்ஷிக்க பண்ண போகிறார். நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனால் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நான் உங்கள் மத்தியில் உயிரோடு இருப்பது அவர் சுத்த கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லுவோம். நன்றி என்று எல்லாரும் ஏகோபத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டு வாயை திறந்து சொல்லுங்க. You can see the miracle and wonder in your life. Hallelujah. Thank you Lord Jesus. Wonderful and sweet. அநேக காரியம் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் மனம் நொந்து இருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். மனம் கலங்கி காரியத்தை எப்படி நான் செய்ய போகிறேன் என்று கலங்கி நிற்கிற சிலரை நான் பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மனசாபப்பட்டாமல் கடினப்பட்டிருக்கிற உங்கள் இருதயங்களை ஆண்டவர் சதையான இருதயமும் ஒரு நல்ல ஆவியும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம் மத்தியில் இருக்கிறார். நல்ல இருதயத்தையும் நல்ல ஆவியும் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தாசனுக்காக நீ செய்த நன்மைகள் 50 வருஷமாய் 49 வருஷமாக நீ செய்கிற நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நீங்கள் என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். நீ போகும் வழியிலே அதிசயத்தை காண்பாய். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கர்த்தாவே, எண்ணற்ற நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன்.
அநேக முறை மரணம் என்னை சந்தித்த பொழுதும் என் ஜீவனை கொடுத்து அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது போன் வழியாக அற்புதங்களை செய்தீர்கள். போன் வழியாக சுகமாக்கி இருக்கிறீர். போன் வழியாக ஆண்டு உடைந்த குடும்பத்தை கட்டி இருக்கிறீர். போன் வழியாக ரட்சித்து இருக்கிறீர். அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். அற்புதங்களை அதிசயங்களையும் செய்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு கோடா கோடி நன்றி. எந்த மகிமையும் எனக்கு வேண்டாம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதா, என்றென்றும் உமக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவரே எல்லா காரியங்களும் என்னிடத்தில் ஜெபித்தவர்களெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் கண்ணீர் பிடித்தது உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட நீ சொன்னபடியே நான் சொல்லி அனுப்புகிறேன். ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பின் சந்ததியை அனுபவிக்கத்தக்கதாக தேவனுடைய கண்களில் கிருபையும் தயவும் கிடைப்பதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முற்றிலுமாய் நல்ல ஆண்டவரே ஒரு நல்ல இறுதி நல்ல ஆவியும் கொடுத்து ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புவீராக. அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நீ சொன்னபடியே நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை ஆண்டவர் நான் இந்த ஜனங்களுக்கு நான் அதிசயத்தை செய்வேன் குறிப்பாய் சுட்டி காட்டினி. உமக்கு நன்றி சொல்லுது. வந்திருக்க ஊழியர்கள் மீது உம்முடைய கரத்தை வையும் சுவாமி. ஊழியர்களுடைய கரத்தை கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய கடையால் நமக்கு மேலாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்துக்கு மேலாய் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் கரங்களில் இதனால் செய்யாத அற்புதங்களை அதிசயம் கர்த்தர் செய்ய போகிறார். God is going to miracle after miracle on hands, your hands, hallelujah, செய்ய போகிறார். உங்கள் கரங்களை தொடும்படி கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். God wants to touch your hands. அதன் மூலமாக உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போகிறார். ஹalleluya. அப்படியே ஊழியக்காரரின் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். இனி வரும் நாட்கள் மாம்சமான யாவரும் மேலும் அப்படி ஆவியை ஊற்றுவார். அதன் வரங்கள் கனிகள் எழும்பி அது சத்துருக்களை வீழ்த்தும். அதிசயங்களும் அற்புதங்களை செய்யும். அதனால் உண்டாகிற நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Jesus. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒன்றாய் இணைந்து உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களால் ஆனது ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்மால் ஆனது ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் அவள் எண்ணுக்கடங்காதவைகள். 365 நாட்களில் செய்த நன்மைகளுக்கு எங்கள் தேவனை சந்தித்ததற்கு சுக பலன் ஜீவனை கொடுத்ததற்கு எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்கு உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. உயர்ந்த இடங்களில் உங்களுடைய பிள்ளைகளை உட்கார வைக்கும்படியாய் நீர் எழுந்தருள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி நன்றி சார். கோடா கோடி மகிமை எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க எல்லாரும் வாய்ச்சது. கர்த்தாவே எல்லா மகிமையும் உமக்கே செலுத்து. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்து. நீர் மகிமைக்கு பாத்திர. நீர் மகிமைக்கு பாத்திர. நீர் மகிமைக்கு பாத்திர அப்பா. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு ஒரு மகிமை ஆண்டவர். ஆனாலும் எங்களை மகிமையினால் போர்த்தி அனுப்புவீராக. மகிமையானது எங்கள் வாழ்க்கை செய்வீராக. உமது நாமத்தை என்றென்று மகிமைப்படுவதாக. எல்லா மகிமை கனத்தின் துதியும் ஸ்தோத்திரம் உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உம்முடைய இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அள்ளி எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே.